எல்லாம் நடுங்குகின்றது. இவளது நிலைமை இன்னும் மோசமாகுமோ என்று கவலையாக உள்ளது. சதி, தந்தை கொடுத்த தண்டனையே போதாதா? அவர் கொடுத்த தண்டனையையும் மீறி நீ உன்னை வருத்திக் கொள்ள வேண்டுமா? அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. நான் இப்போதே சென்று தந்தையிடம் கூறுகிறேன். வேண்டாம் அக்கா. ஏற்கனவே அவர் வேதனையில் இருக்கிறார். எனக்கு தாம் வாக்கு தர வேண்டும். அவரிடம் எதுவும் கோரிவிடாதீர்கள். நீ சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லைங்கள் அக்கா, தாம் எனக்கு வாக்கு தந்துதான் ஆக வேண்டும். ஏற்கனவே என்னால் உங்கள் அனைவருக்கும் கவலைதான். தாய் தந்தைக்கும் நான் இன்னும் கவலை தர விரும்பவில்லை. சரி சதி, எதுவும் கூற மாட்டேன். ஆனால் நீயும் எங்களுக்கு ஒரு வாக்கு தர வேண்டும். இன்று நீ செய்த காரியத்தைப் போல இன்னொரு முறை செய்யக்கூடாது. நான் வாக்கு தருகிறேன். இன்று நடந்த சம்பவம் போல் மற்றொரு முறை நடக்காது. சதி, எங்க செல்கிறாய்? சதி, எங்க செல்கிறாய்? ஓய்வெடுக்க விரும்பவில்லையா? எமக்கு ஒரு குறையும் இல்லை. தாம் இருவரும் செல்லுங்கள். நான் என் கடமையை முடிக்க வேண்டும். சதி, பிடிவாதம் செய்வதேன்? உங்களுக்கு ஆசை இல்லையா? குறித்த நேரத்திற்குள் பிராயச்சித்தத்தை முடிக்க வேண்டாமா? நான் அவ்வாறு செய்தால்தானே அவரிடம் மன்னிப்பு கோர முடியும். தன் மகளான என்னிடம் அவருக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அந்த ஆசை உங்களுக்கு இல்லையா? அனுதினமும் அனுபவிக்கும் இந்த வேதனையிலிருந்து நான் விடை பெற்றிட வேண்டாமா? அதில்லை சதி. எமக்கு புரிகிறது. உண்மையில் என் மீது தங்களுக்கு அக்கறை இருந்தால் நான் பிராயச்சித்தம் செய்யும் கடமையை தயவு செய்து தடுக்காதீர்கள். தங்களை வேண்டி கேட்கிறேன். சரி சதி. செல்வம் அதிதி, இனி எனது அறையின் கதவானது லட்சம் தாமரை மலர்களின் விஷ்ணுவின் நாமத்தை எழுதிய பின்னே திறக்கும்.